ஓகே, இப்போ கவனிங்க. மை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ். ஓகேவா? இப்போ இதெல்லாம் டிரைவ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டோர் பண்ணுற இடங்கள். சி டிரைவ்னா அதுக்குள்ளே நிறைய வச்சுருப்போம். ஓகேவா? ஆனால் ஆக்சுவலாக நம்ம சி டிரைவ் யூஸ் பண்ணக்கூடாது. டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ் இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இடத்த க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் அதை உங்களோட ஃபைல்லாம் சேவ் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம திருப்பி நாளைக்கு வந்து திருப்பி எடுக்கும்போது அந்த ஃபைல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் பாட்டு சேவ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எங்கே சேவ் பண்ணீங்கன்னு தெரியாது. திரும்பி நீங்கள் அதை தேட முடியும். புரியுது இல்லையா? அதனால் எங்கே எந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒன்று இதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஏதாவது எந்த ரூமில் வைக்கிறோம், எங்கே வைக்கிறோம் அப்படின்றத இந்த ரூமில் வச்சுட்டு பக்கத்தில் ரூமில் போய் தேடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டிரைவ்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ டி டிரைவில் வச்சா டி டிரைவ்க்குள்ளே தான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரியா? இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் எப்பவுமே மை கம்ப்யூட்டராக ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். சரியா? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம். 2 முறை மவுஸில் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் ஆகும். சரியா? ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு முறை அதனால் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகும். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். சரியா? டபுள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இது எல்லாமே அதே தான். ஓப்பன் பண்ணணும், இப்போ டி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம். சரியா? அப்படி இல்லைனா கூட ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். சரியா? அப்படி இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ணுறது எல்லாமே மெத்தடும் ஒன்று தான். சரியா? நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா? ரைட் கிளிக் ஓப்பன். ஓகேவா? எப்பவுமே எதை ஓப்பன் பண்ணாலும் அதே தான் விஷயம். இப்போ இ ஓப்பன் பண்ணாலும் அதே தான். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறீங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தா ஈக்குள்ளே இருக்கிற ஃபைல் ஓப்பன் ஆகும். சரியா? ஓகே, இது பேக் வந்து ஒரு சின்ன ஏரோ மாதிரி போட்டிருப்பாங்க. பேக்னா பின்னாடி போகிறதுனா. சரியா? பின்னாடி போயிட்டு திருப்பி எஃப் ஓப்பன் பண்ணால் எஃப் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டிங்கனாக்கா இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் தெரியும். சரியா? அதுக்குள்ளே என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் நேமு, ஃபோல்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் எல்லோ கலரில் இருக்கு பார்த்தியா, இது எல்லாம் ஃபோல்டர். சரியா? இப்போ இந்த ஃபோல்டர் வந்து நான் தனி எனக்குன்னு ஒரு ஃபோல்டர் உருவாக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரைட் கிளிக் பண்ணணும். வெளியே காலி இடம் இருக்கு இல்லையா, காலி இதெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கும். இங்கே ரைட் கிளிக் பண்ணக்கூடாது. காலி இடங்கள் இருக்கு இல்லையா, காலி இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு மெனு ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் அப் மெனு பேர் இருக்குது. இதில் போயிட்டு நியூ, நியூவில் ஃபோல்டர் இருக்கா, ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். சரியா? இப்போ அங்கே கீழே என்ன வந்திருக்கு பாரு, நியூ ஃபோல்டர்னு வந்திருக்கா, அந்த அழிச்சிட்டு நம்ம பேர் போட்டுக்கலாம். சரியா? இப்போ ராமுனா ராமு அப்படின்னு நீங்கள் நேம் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். சரியா? இப்போ திரும்ப வேறு ஃபோல்டர் உருவாக்கணும். அதே மாதிரி ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர். தம்பி நேரம் வந்து உட்கார்றா ஃபோல்டர். புரியுதா? என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதில் கொடுத்துக்கலாம் நீங்கள். சரியா? புரியுதா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ அது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன், ரைட் கிளிக். இப்போ நான் ராம ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். சரியா? ரைட் கிளிக் ஓப்பன். அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, காலியாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் உருவாக்கணும். நாங்கள் காலி ஒரு ஃபோல்டர் உருவாக்கியிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ நான் இதெல்லாம் ராமுக்குள்ளார சேவ் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு வேர்டோ எல்லாத்தையும் எடுத்து டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ வேர்டு எடுத்திருக்கேன், நான் டைப் பண்ணுறேன், ட்ராயிங் பண்ணுறேன், ஏதாவது ஒரு சம்திங் செய்கிறேன். செஞ்சுட்டு சேவ் பண்ணுறேன். ஃபைல் சேவ் கொடுக்குறோமா, சேவ் பண்ணிவிட்டு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நமக்கு ஒரு சேவ் விண்டோ ஓப்பன் ஆகுது இல்லையா. இதில் நம்ம எங்கே சேவ் பண்ணோம், நம்ம அப்படியே பேர் கொடுத்து சேவ் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ என்ன டாக்குமெண்ட்டுன்னு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். கொடுத்துட்டு சேவ் உடனே கொடுக்கக்கூடாது. நம்ம எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியணும். சரி, எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எப்பயும் மை கம்ப்யூட்டருக்கு போகணும். சரியா? மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இருக்கா? சிடிஎஃப் இதுக்கு முன்னாடி பேர் எது வேணாலும் இருக்கலாம். லோக்கல் டெஸ்க் இருக்கலாம், சேன் இருக்கலாம், வேறு ஏதாவது பேர் கூட இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு மீனிங் கிடையாது. ஓகேவா? நமக்கு இங்கே பக்கத்தில் இருக்க FUEDCDEF. ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டரில் EFGHலாம் கூட இருக்கும், ஒரு கம்ப்யூட்டரில் வெறும் CD மட்டும் கூட இருக்கலாம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு எந்த ஃபோல்டர் நீங்கள் உருவாக்குறீங்களோ அதில் தான் இருக்கும். எஃப்னா எஃப் கொடுத்துட்டு எஃப்ஐ ஓப்பன் பண்ணுங்கள்.
இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே ஓப்பன் கொடுக்கலாம். இங்கே கீழே இங்கே செலக்ட் பண்ண நீங்கள் ஓப்பன் இருக்கா, ஓப்பன் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதுக்குள்ளே நாம் உருவாக்கின ஃபோல்டர் இருக்கும். மணி இருக்குது, ராமம் இருக்குது. இப்போ நான் மணியில் சேவ் பண்ணுறேன். ஓகேவா, மணி செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இதுக்குள்ளே இப்போ காலியாக இருக்குது, இதுக்குள்ளே நான் நேம் டைப் பண்ணி சேவ். ஓகேவா, இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்ம ஃபைல் நம்ம இப்போ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மை கம்ப்யூட்டர் பார்க்கணும். இருக்கா, மை கம்ப்யூட்டர் போகிறோம், எஃப் ஓப்பன் பண்ணுறோம். இருக்கா, எஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மணி. சரியா, டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகேவா, ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ அதுக்குள்ளே நான் சேவ் பண்ணேன். இப்போ மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது. ஓகேவா, இதை ஓப்பன் பண்ணாலும் அதே தான், சேம் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம செஞ்சது ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, நம்ம என்ன செய்யணுமோ டெய்லி ஃபைல் செய்யும்போது சேவ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிட்டு அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னைக்கு வந்து திருப்பி பார்த்தாலும் நீங்கள் திருப்பி எங்கே தான் போகணும், நீங்கள் மை கம்ப்யூட்டர் எல்லாமே இதே தான். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம், நீங்கள் எப்படிலாம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் ஓப்பன், இதில் போயிட்டு எஃப்லையும் போய்ட்டு ரைட் கிளிக் ஓப்பன், மணிக்குள்ளே ரைட் கிளிக் ஓப்பன். சரியா, மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நிறைய செய்ய அதுக்குள்ளே வரும். சரியா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டா அதுக்குள்ளே போயிடும். சரியா, நீங்கள் எப்பயுமே அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரியா, இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மை கம்ப்யூட்டரில் நிறைய பேர் சேவ் பண்ணியிருப்பாங்க. சரியா, நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், புரியுதா இல்லையா? ஓகே, முதல்ல ஃபைல்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. என்ன ஃபைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஃபோல்டர். சரியா, எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டர், ஃபோல்டர் இல்லை ஃபோல்டர். சரியா, ஃபோல்டர். ஓகே, இதை தவிர மற்றெல்லாம் பொம்மை இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல். சரியா, ஓகே, இந்த ஃபைல்ஸில் என்னென்ன வகை இருந்தால் ஃபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வேர்டெல்லாம் டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணி சேவ் பண்ணுறீங்க இல்லையா, டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணுறீங்க பார்த்தியா, ஏதாவது உடச்சுனா ஃபைன் போடணும், அமைதியாக உட்காந்து. ஓகே, சேவ் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு இது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். என்னது டெக்ஸ்ட்னா எழுத்து வகை சார்ந்தது. சரியா, டைப் பண்ணி லெட்டர் டைப் பண்ணிக்கிறோம், டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கிறோம், டேபிள்ஸ் போட்டுக்கிறோம், டைப் பண்ணுற எல்லாமே டெக்ஸ்ட் வகையான சாஃப்ட்வேர். சரியா, டெக்ஸ்ட் வகையான ஃபைல்ஸ், ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுறோம் இல்லையா. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் வகையான ஃபைல்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வகையான ஃபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இது பேர். சரியா, டாக்குமெண்ட் ஃபைல்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபைலில் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் ஃபைல். சரியா, எழுத்து வகை சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும், டைப்பிங்கில் இருக்கும், அது எல்லாமே டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல் இருக்கும். ஃபோட்டோஸ்னால் பொம்மைங்க. ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செஞ்சு வச்சுருக்காங்க. துரைன்னு இருக்குது, பிரியான்னு இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃபோட்டோஸ் இருக்கும். இருக்கா, இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஃபைல் வந்துட்டு இது என்ன ஃபைல்னா ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஃபைல். சரியா, ஃபோட்டோஸ் இருக்கும் அதுக்குள்ளார. கேமராவில் எடுத்திருப்பாங்க, இல்லை நீங்கள் மொபைல் எடுத்து வந்துருப்பீங்க, எது வேணாலும் எடுத்தாலும் இது என்ன தான் ஃபோட்டோ. சரியா, ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஃபைல் இருக்கும். ஃபோட்டோ ரெடி பண்ணியிருப்பாங்க, இப்போ நிறைய டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஃபோட்டோஸ் இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஃபைல். சரியா, ஓகே, இது எப்படிலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோஸாக இருக்கலாம். இப்போ நான் இது வந்து சேன் இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தா இதுவும் ஃபோட்டோஸ் தான். நான் இதை ஃபோட்டோவாக ரெடி பண்ணியிருக்கேன், பொம்மை வச்சுருக்கேன், டைப் பண்ணி கலராக கொடுத்துருக்கேன். சரியா, இதுவும் ஒரு வகையான ஃபோட்டோஸ் தான். சரியா, ஓகே, இதெல்லாம் நாமளே ரெடி பண்ணிக்கிறோம். நோட்டீஸ் ரெடி பண்ணிக்கிறோம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம், விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணுறோம், இப்போ பத்திரிகைலாம் அறிகிறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ். சரியா, ஓகே, போஸ்டர், வால் போஸ்டர், இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தியா, இது எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோ தான். ஓகேவா, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஃபைல். சரியா, ஃபோட்டோஸாக இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபோட்டோ இருக்கும்.
ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபைல். சவுண்டு ஃபைல். இப்போ சவுண்டு ஃபைல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாட்டு கேட்குறீங்க இல்லையா? இப்போ நான் பாட்டு ஒரு ப்ளே பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் அது ப்ளே ஆகும் சாங்ஸ். சரியா? சேவ் பண்ணலாம் வராது. ஓகே, இப்போ நான் ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறேன். சரியா? பாட்டு கேட்குறோம் இல்லையா? பாட்டு எல்லாமே வந்து சவுண்டு சம்மந்தப்பட்ட ஃபைல். பாட்டு என்னென்ன வச்சுக்கிறீங்க? ரிங்டியூன் வச்சுருக்கீங்க. ரிங்டியூன்லாம் கேட்குறீங்க இல்லையா? மொபைலில் ரிங்டியூன் வச்சுக்கிறோம், பாட்டு கேட்குறோம். பாட்டு எல்லா இடத்துலையும் கேட்குறோம், கம்ப்யூட்டர்லையும் கேட்குறோம், டிவிடியில் பிளேயரில் போட்டு கேட்குறோம், வீட்லேயும் கேட்குறோம், ரேடியோ வச்சுருந்தா ரேடியோவில் பாட்டு கேட்குறோம் இல்லையா? அது எல்லாமே வந்துட்டு என்ன தான் சவுண்டு ஃபைல். சரியா? அதுவும் ஒரு ஃபைலாக இருக்கும். இதுவும் ஃபைல் தான். சரியா? இது என்ன ஃபைல்னா சவுண்டு ஃபைல். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா சவுண்ட் வரும், பாட்டு ஏதாவது சாங்ஸ் ஏதாவது இருக்கும். சரியா? சாங் சம்மந்தப்பட்ட ஃபைல். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல்ஸ். வீடியோ ஃபைல். ஓகேவா? வீடியோனா அதுக்குள்ளே பொம்மை இருக்கும், அதாவது வீடியோ படம் பார்க்குறீங்க இல்லையா? படம் பார்க்குறதெல்லாம் வீடியோ ஃபைல்ஸ். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஃபைல்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ப்ளே பண்ணுறேன். வீல்ஸ் பேரில் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ அதெல்லாமே இது வந்து வீடியோ ஃபைல். சரியா? இதில் என்ன இருக்குன்னா படம் இருக்கும், மூவி, படம், சாங்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே வீடியோஸில் இருக்கும். இப்போ டிவியில் பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்கு டிவியில் ஓடுற மூவி எல்லாமே வந்துட்டு வீடியோ ஃபைல்ஸ் தான். சரியா? அதை வீடியோ ஃபைல்ஸாக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை ப்ளே பண்ணால் வீடியோ வரும். சரியா? பாட்டு ஃபைலில் இருந்தால் பாட்டு வரும், டாக்குமெண்ட் ஃபைலில் இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் வரும். சரியா? ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டேட்டாபேஸ் ஃபைல். டேட்டாபேஸ் ஃபைல். ஓகே, டேட்டாபேஸ் ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் போகிறீங்க, பேங்க் போயிட்டு ஒரே ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, நம்பர் கொடுத்து காசு கேட்குறீங்க, காசு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? ஒரு நம்பரில் உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. சரியா? நேற்று என்ன அமௌண்ட் போட்டீங்க, இன்றைக்கி என்ன அமௌண்ட் எடுக்கிறீங்க, போன வருஷம் என்ன அமௌண்ட் போட்டீங்க, போன மாதம் என்ன அமௌண்ட் போட்டீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். சரியா? அது ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு எல்லா டேட்டாவும் அது உள்ளே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸ் தான் வந்து டேட்டாபேஸ் ஃபைல். சரியா? பேங்க் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, அதை வந்து டேட்டாபேஸ் ஃபைல். சரியா? பேங்க்கில் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் ஃபைலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல்குள்ளே .doc அப்படின்னு நீங்கள் வேர்டில் செய்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் DOC ஃபைலாக சேவ் ஆகும். சரியா? வேறு என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் .txt. இப்போ நமக்குலாம் இனிஷியல் வைப்போம் இல்லையா? இப்போ வந்து ஆர் சங்கர் அப்படின்னா ஆர் போட்டு புள்ளி வச்சு சங்கர் போடும். சரியா? கே மணி என்னன்னா கே போட்டு புள்ளி வச்சு மணி என்னன்னு போடும் இல்லையா? இப்போ கேன்றது என்ன? இனிஷியல். சரியா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைலுக்கு இனிஷியல் இருக்குது. சரியா? அது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்றத சொல்லும். இப்போ நமக்குலாம் ஒரு எழுத்து போடுவோம், இதுக்கு 3 எழுத்து வரும். சரியா? .doc ஃபைல்னா டாக்குமெண்ட் ஃபைல், .txt ஃபைல்னா டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா .xls ஃபைல்னா எக்ஸல் ஃபைல். புரியுதா? .pptனா பவர் பாயிண்ட் ஃபைல். சரியா? ஒர்க் பண்ணிங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவோம் நான் என்னென்ன ஃபைலில் உட்காருன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுற ஃபைல் எல்லாம் DOCயில் உட்காரும். சரியா? ஓகே, ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஃபைல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா .jpg. இப்போ கேமராலாம் எடுக்கிறீங்க, ஃபோட்டோஸ், மொபைலில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, இந்த ஃபைல் எல்லாம் JPG-ஆக சேவ் ஆகும். சரியா? JPG ஃபைலாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஜிப் அனிமேஷன் .zip. சரியா? இந்த புள்ளி வைக்கிறது நம்ம பேர் மட்டும் தான் போடுறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம போடுறதில்ல. நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே பேர் க்ரியேட் பண்ணிடும். சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா .tif ஃபைல். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? இதெல்லாம் ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ். இதெல்லாம் நான் ஒரு சாம்பிள் தான், முறை எல்லாத்துலேயுமே ஆயிரக்கணக்கில் இருக்குது. சரியா? நாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சுக்குவோம். சரியா? நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும். சவுண்டு ஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா .mp3 பாட்டு கேட்குறீங்க இல்லையா? அதெல்லாம் mp3-ஆக இருக்கும் ஃபார்மேட்டில். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டு, இப்போ ரிங்டியூன் கேட்குறீங்க இல்லையா? அதெல்லாம் வேவ் ஃபைலாக இருக்கும், WAV. MIDI
டாட் மிடி இந்த மாதிரி நிறைய இருக்குது சரியா. ஓகே, நிறைய ஃபைல்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். WMA நிறைய இருக்குது. டாட் WMA இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்குது சரியா. ஓகே, வீடியோ ஃபைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 3GB MP4 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் மொபைல் வீடியோஸ். MP4ன்றது மொபைலில் படம் பார்க்குறீங்க இல்லையா, அதில் MP4 டாட் 3GP டாட் VOB அப்படிங்கிறது DVD கேசட் வாங்கி வந்து படம் பார்க்குறீங்க இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு VOB ஃபைல் சரியா. ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டாட் AVI இதுமாதிரி நிறைய இருக்குது சரியா. வீடியோன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது ஓகேவா. ஓகே, அடுத்து டேட்டாபேஸ் ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட் DBB சரியா. DBP வரும், இல்லைன்னா DBB வரும், BB தான் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட் DLL இதெல்லாம் டேட்டாபேஸ் உருவாக்கும் போது நமக்கு இந்த DLL ஃபைல்லாம் உருவாகும் புரியுதா. ஓகே, நம்ம செய்யறது தான் இதெல்லாமே சரியா. இப்போ நம்ம என்னென்ன ஃபைலில் என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே இதாக கம்ப்யூட்டரில் இருக்கிறது இந்த 5 வகையான ஃபைல்ஸ் தான் சரியா. ஒன்று எழுத்து சம்மந்தப்பட்டது இருக்கும், இல்லைனா ஃபோட்டோ சம்மந்தப்பட்டது இருக்கும். ட்ராயிங் பண்ணோம்னா ஃபோட்டோஸ், சவுண்டுனா நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணுறோம் அதுவும் ஃபோட்டோஸ் தான் சரியா. ஓகே, இப்போ இதில் வீடியோ ஃபைல்ஸ் இருக்குது, அதுவும் எல்லாமே வீடியோஸ் தான். இப்போ நான் வந்து பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி திருப்பி ப்ளே பண்ணோம்னா நம்ம வீடியோ ரெக்கார்டர் எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே வீடியோ ரெக்கார்டர் இருக்கும் சரியா. வீடியோ ரெக்கார்டர் இருக்கும், அது எல்லாமே வீடியோ ரெக்கார்டர் எடுத்து நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி இப்போ பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணிக்கலாம் சரியா. ஓகே, வீடியோஸ்னால் வீடியோ ஷூட் பண்ணி எடுத்து மிக்சிங் பண்ணி இப்போ 2D அனிமேஷன் 3D அனிமேஷன்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, கார்ட்டூன் வரைவாங்க. சுட்டி டிவிலாம் பார்க்குறீங்க இல்லையா, அது எல்லாம் கார்ட்டூன் பொம்மைங்க தான். அது எல்லாமே கம்ப்யூட்டரில் ட்ரா பண்ணி வரைஞ்சி மூவ் பண்ண வச்சு ஆட வச்சு ஓட வச்சு எல்லாம் பண்ணுறாங்க அது சரியா. எல்லாமே அனிமேஷன் ஃபைல்ஸ் தான், அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் புரியுதா. ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் வெவ்வேறு ஃபைல்ஸ் தான் செய்யும். டேட்டாபேஸும் அதே வெவ்வேறு ஃபைலில் செய்கிறோம் புரியுதா இல்லையா. புரியுதாப்பா. ஓகே.